Hello friends. போன வீடியோவில் நம்ம இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால என்னென்ன டேக்ஸ்லாம் எலிமினேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எதனால் எலிமினேட் ஆச்சு, ஏன் இப்போ போன வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸைஸு சர்வீஸ் டேக்ஸ் சிஎஸ்டிலாம் எலிமினேட் ஆகிடுச்சின்னு பார்த்தோம். எதுக்கு எலிமினேட் ஆகணும், அதுவும் ஒரு டேக்ஸ் தானே, இருந்துட்டு போகலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதை எலிமினேட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 காரணம் தான். இந்த 4 காரணம் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு cascading effect of tax. cascading effect அப்படின்னா tax on tax. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு மேனுஃபேக்சர் மொபைல் ஆகும்போது ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வருது. ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வர்றப்ப எக்ஸைஸ் டியூட்டி கட்டுதா, ஒரு டேக்ஸ் கட்டியாச்சு. இப்போது அதே மொபைல் ஃபோன் தான், வேறு எந்த மொபைல் ஃபோனுமே இல்லை, அதே மொபைல் ஃபோனை சேல் பண்ண போகிறோம். சேல்ஸ் அப்போ என்ன கட்டுறோம், சிஎஸ்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறோம். ஸோ என்ன அர்த்தம், இல்லைனா சென்ட்ரல் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா வேட்டு. இப்போது ஒரு பொருள் அதே மொபைல் ஃபோனை ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வர்றப்ப எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறோம், சேல்ஸ் பண்ணுறப்ப சிஎஸ்டியில் வேட் கட்டுறோம். ஒரே மொபைல் ஃபோனுக்கு 2 டேக்ஸ் கட்டினா என்ன ஆகுறது, அந்த ஒரு ரீசன் காண்டி தான் இந்த பழைய டேக்ஸ் எக்ஸைஸு சிஎஸ்டி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டேக்ஸ். ஒரு டேக்ஸ் மேலே இன்னொரு டேக்ஸ். ஏற்கனவே இந்த மொபைல் ஃபோன் 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க, டேக்ஸ் ஒரு 10,000 ரூபா, 1,10,000 தான் வெளியே வருது. 1,10,000 விற்றது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த 1,10,000 திரும்பவும் ஒரு வேட் ஒரு 5% போட்டால் டேக்ஸ் கட்டின பொருள் மேலேயே நம்ம திரும்ப டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகுது. அந்த ரீசன் காண்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம பழைய ஐடிடி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டேக்ஸை ஃபுல்லாக தூக்குனது. டேக்ஸ் ஆன் டேக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காண்டி. டேக்ஸ் ஆன் டேக்ஸ் மீன்ஸ் 2 or more taxes on same product. ஒரே ப்ராடக்ட் மேலே 2-3 டேக்ஸை நம்ம வந்து பேர்டனை இது பண்ணுறது தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அடுத்து லீட்ஸ் டு ப்ரைஸ் ரைஸ். இதனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டேக்ஸ் கட்ட என்ன ஆகும், ஒரு பொருளோட விலை கூடிக்கிட்டே போகுது. அதனால தான் வந்து இன்ஃப்ளேஷன் ஏற்படுது. இதுதான் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை தவிர்க்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு பழைய டேக்ஸை தூக்கிட்டு ஜிஎஸ்டி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அடுத்து டபுள் டாக்ஸேஷன். டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னு நினச்சிங்கன்னா, இப்போது 2 கவர்மெண்ட் இருக்குது நம்ம இந்தியாவில். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் தேவை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் தேவை. ஆனால் பொருள் ஒன்று தான். ஒரே பொருளை வந்து விற்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸையும் கட்டினா என்ன ஆகுறது. சரி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 10% டேக்ஸ் கட்டுன்றாங்க, திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 10% டேக்ஸ் கட்டுன்றாங்க. 2 கவர்மெண்ட்டுக்கும் 10% கட்டினா ஒரே பொருளுக்கு 2 தடவை டேக்ஸ் கட்ட மாதிரி ஆயிரும். அந்த டபுள் டாக்ஸேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம பழைய ஐடிடி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டேக்ஸை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிஎஸ்டி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். தேர்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ யூனிஃபார்ம் நேஷ்னல் மார்க்கெட். இப்போது நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக சீப்பராக கிடைக்கும். அதனால அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த ரேட்டை வந்து மாற்றிக்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ்க்கு ரேட்டு 5% அப்படின்னு சொன்னால், அதே ஃபயர் கிராக்கருக்கு வந்து கேரளாவில் வந்து 20%ன்னுவாங்க. ஏன்னா அது வேறு ஸ்டேட்டு, எங்கள்கிட்ட அவ்வளோ கிடைக்கல, ஸோ நாங்கள் அதிகமாக டேக்ஸ் போட்டு விற்கிறோம் அப்படின்றாங்க. அதனால் என்ன அர்த்தம், இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி தான், ஒரு நேஷன் தான். அந்த ஒரு நேஷனுக்குள்ளே இருக்கிற பார்ட் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு தனித்தனியாக டேக்ஸ் பிரித்தாங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் யூனிஃபார்ம் நேஷ்னல் மார்க்கெட் கொண்டு வர்றதுக்காண்டி தான் பழைய டேக்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வந்தாலே என்ன ஆயிடுச்சு, ஜிஎஸ்டிங்கிறது ஒரே ரேட்டு, எந்த ஸ்டேட்டில் என்ன விற்றாலும் அந்த பொருளுக்கு இதான் ரேட்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால பழைய டேக்ஸஸ் எல்லாம் எலிமினேட் ஆகி நம்ம ஜிஎஸ்டி உள்ளே வந்திருக்கு. அடுத்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டேக்ஸஸ். நமக்கு இன்னும் ஒரு முக்கியமானது வந்து, இது வந்து அத்தாரிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி வந்து எக்ஸைஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக, சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் தனியாக, வேட்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டதுனால ஒர்க்லோடு ஓவராகிடுது. எக்கச்சக்கமாக ஒர்க்லோடு ஆகிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுக்குற சேலரி அதிகமாகுது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது. அதே மாதிரி அவங்களான ஒர்க்கு மாதம் ஒவ்வொரு டைப் ஆஃப் டேக்ஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிட்டர்ன் பண்ணணும். எக்ஸைஸ்க்கு எக்ஸைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், சர்வீஸ் டேக்ஸ்க்கு சர்வீஸ் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால எல்லா டேக்ஸையும் எலிமினேட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே டேக்ஸ் மட்டும் இந்தியாவில் ப்ரிவேல் ஆகுது. இதுதான் 4th ரீசன் ஃபார் ஜிஎஸ்டி. இந்த 4 ரீசன்னால் மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஜிஎஸ்டி வந்திருக்கு, பழைய டேக்ஸை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு. இதுதான் ப்ராப்ளம்ஸ் இன் இயர்லியர் ஐடிடி ஸ்ட்ரக்சர். அடுத்த வீடியோவில் ஜிஎஸ்டியோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.